ஊருக்கு ஊரு பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துட்டியா எனக்கு. இன்னும் அந்த நிலைமைக்கு விட்டுறாதீங்க சாமி, உங்களுக்கு புண்ணியமா இருக்கா. எனக்கு யாரும் இல்லைங்க, ஒரு அண்ணன் தம்பி உதவி விட இல்லைங்க எனக்கு. 2 பிள்ளைங்க எப்படி காந்து கொண்டு வரணும் சரியில்லைங்களா. இந்த வீட்டை கட்டி விடுங்க சாமி. கால் நைட்டு ஒரு வேளை தான் இந்த பிள்ளைகளுக்கு நான் சோறு போடுறேன். பொழுது அன்னைக்கு இந்த பிள்ளைய பட்டினியா கிடக்கு சாமி. எனக்கு யாரும் இல்லைவா, நீங்க தான் சாமி எனக்கு தெய்வமா இருந்து எனக்கு இந்த வீட்டை கட்டி கொடுக்கணும். என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது கட்டி செய்யணும். இந்த கழுத்துல இப்படி இருக்கு, அதுல ஒரு மருந்து வாங்கி போட்டு ஒரு 10 ரூபா காசு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சாமி. அவ்வளவு சூழ்நிலை நான் இருக்கிறேன் சாமி. எனக்கு யாரையா இருக்கிறா, நீங்க தான் சாமி எனக்கு உதவி கொண்டு வந்த. கழுத்துல ஊத்துது சலமா, அதுக்கு ஒரு வாயில் மட்டும் வாங்கி போட நல்ல விதி இல்லை. அவ்வளோ சூழ்நிலை நான் கிடக்குறேன். அந்த 2 பிள்ளைலாம் பட்டினா கிடந்து பசியாக கிடந்து ஒரு அருவி ஒரு ஊரு கூட அருவி கடை கூட யாரும் கொடுக்க மாட்டாங்கிறாங்க ஐயா. ஒரு நாள் திருநாள் போய் பிச்சை எடுத்து தான் செஞ்சு கூட இருக்கு. நம்ம வேறு வழி தெரியலையா. அங்கே பட்டினா கிடந்து சாவுறையா. தங்கச்சிக்கு புருஷன் இல்லை, அவன் விட்டுட்டு ஓடி போயிட்டான். என் புருஷன் என்னை விட்டுட்டு செத்து போயிட்டாரு. நீ யாரும் எங்களுக்கு உதவி செய்யணும் ஆள் இல்லைங்க. நீங்கள் வார்த்தை உதவி பண்ணி கொடுங்க, அந்த வீட்டை ரெடி பண்ணி கொடுங்க சாமி. நான் வீட்டை இந்த பிள்ளைகளை வச்சு நான் காந்து பண்ணுறேன். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணி கொடுங்க ஐயா. இந்த வீட்டை கட்டி கொடுத்தா கூட நான் பார்த்துக்கோயா. எங்கன்னே ஒரு கூலி வேலை ஒத்த கையால் செஞ்சுனாலும் இந்த பிள்ளைகளை காந்து பண்ணுறேன் ஐயா. நீங்கள் பார்த்து எதுவும் செஞ்சு விடுங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் ஐயா. எங்களை கை விட்டுறாதீங்க ஐயா, உங்களை நம்பி தான் இருக்கிறேன் ஐயா.